அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள குழப்பம். மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்கள் அவசர உதவி கோரும் போலீசார். அடையாள அட்டை தொலைந்தவர்கள் மற்றும் புதிதாக பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். நாடாளுமன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அடுத்த வாரம் ஆரம்பமாகும் விவாதம். இலங்கையின் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. மஸ்கெலியா மவுச்சாக்கலையில் தீப்பரவல், 8 வீடுகள் சேதம். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையான சந்திப்பு ஒரு முக்கிய திருப்புமுனை, கஜேந்திரன் எம்பி. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் மின்சார கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான பொது பயன்பாடு ஆணையத்தின் பரிந்துரைகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ளதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என சபையின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கிடைத்தவுடன் நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னரே உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மின் கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிடுகையில் ஆணையகத்தின் பரிந்துரைகள் நேற்று இலங்கை மின்சார சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான தனது பரிந்துரைகள் குறித்த நிதியமைச்சகத்திடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டத்தின் பிரிவு 30 கீழ் மின்சார கட்டணங்கள் நிர்வகிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய மின்சார கட்டணங்கள் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த திட்டம் தொடர்பான இறுதி முடிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எடுக்கும். அந்த முறைமைக்கு அமைய 2009ஆம் ஆண்டு முதல் மின்சார கட்டணங்கள் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி மன்னாரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண புலனாய்வாளர்கள் பணியாற்றி வருகின்ற நிலையில் குறித்த சந்தேக நபர்களின் வரைபடங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் உடன் அறிவிக்குமாறு கோரியுள்ளனர். தகவல்களை அறிய தர மன்னார் போலீஸ் தலையமக அதிகாரி எண் 0718591363 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது மன்னார் போலீஸ் நிலையத்தின் 0232223224 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அதனை பெற முடியாத நிலையில் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய அடையாள அட்டை பெறப்பட்டால் வயதை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் அவசியம் என்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெரும தெரிவித்துள்ளார். தொலைந்து போன அடையாள அட்டையை மீண்டும் பெற காத்திருப்பவர்கள் பெயர் மற்றும் தங்கள் முகவரி மறைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே உள்ள அடையாள அட்டையை தொலைந்தமைக்கான சரியான காரணத்தையும் குறிப்பிட்டு போலீஸ் அறிக்கையுடன் திணைக்களத்திற்கு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கிராம அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் நேரடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் சில முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சில ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தனக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் குறுகிய பார்வை கொண்ட கலாச்சாரம் மீண்டும் தோன்றாமல் பார்த்துக் கொள்வதாக சபாநாயகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற குறுகிய பார்வை கொண்ட நடவடிக்கைகள் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்தோடு உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மற்ற இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் மற்றும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றம் ஜனவரி 21 முதல் 24 வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5:30 வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்று 22 புதன்கிழமை 2வது நாள் விவாதத்திற்காக ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனவரி 21 நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 வரை நிலையற் கட்டளைகள் 27 கீழ் கேள்விக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளது. இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படும் செயற்கை மரிஜுவானா அல்லது K2 சீட் என்ற போதைப்பொருள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிகளவில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த செயற்பாட்டை உடன் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கவும் போலீஸ் தலைமை அதிகாரிகள் அல்லது போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போதை மருந்துகள் உடலில் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் மக்களை மிகவும் மோசமான மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனைக்கு இட்டுச் செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் இடங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையே எதிர்வரும் 25 நடைபெறும் சந்திப்பு ஒரு திருப்பு முனையாக அமையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 25 நடைபெறவுள்ள சந்திப்பில் நாடாளுமன்ற குழு தலைவர்களை தாண்டி கட்சியின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதோடு இன பிரச்சினை தொடர்பாக அறிவியல் மற்றும் அதிகார ரீதியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் நபர்களையும் இணைக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும். கட்சி ரீதியாக பேசப்பட்டு ஒருமித்த முடிவுகள் வர வேண்டியது அவசியம். நாம் கலந்துரையாடிய பிறகு கட்சியின் அனுமதியை பெற வேண்டும் என்பதே முறையாகும். எந்த ஒரு குழுவும் கட்சியின் அனுமதியின்றி செயற்படக்கூடாது. தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு குறைந்தது 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்தில் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படும்.
அரசாங்கமும் இன்றைக்கு தான் விரும்பியபடி தமிழ் தேசிய அரசியலை கொச்சைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது. ஆனால் வடகிழக்கில் 2 பெரும்பான்மை மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் தான் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியுள்ளனர். கடந்த தேர்தலை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிப்பதற்கும் கொச்சைப்படுத்துவதற்கும் அனுமதிக்கக்கூடாது என தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலில் தேர்தல் செலவறிக்கையை சமர்ப்பிக்காத 74 தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 800 வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏலவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஸ்கெலியா மவிச்சாக்கலை தோட்டப்பகுதியில் உள்ள நெடுங்குடியிருப்பு ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த நெடுங்குடியிருப்பில் நேற்றிரவு 11:30 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 12 வீடுகளை கொண்ட இந்த நெடுங்குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 8 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. தோட்ட மக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவலில் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளார்கள். தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மின்னொழுக்கு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என போலீஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.